வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி அரசு சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தால் ஆண்டிற்கு 200 பேர் பலியாவதாகவும், சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர் கட் அவுட்டுகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌனம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காந்தியின் கீர்த்தனைகளும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தால் ஆண்டிற்கு 200 பேர் பலியாவதாகவும், சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாதம் நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி நமது உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். சாலையை நன்றாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய விபத்து சாலைகளில் உள்ள பள்ளத்தால் ஏற்படுகிறது. அதனை மேம்படுத்த வேண்டியது நமது கடமை. வேக தடைகளில் முறையாக வர்ணம் பூசாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மிக சிறிய மாநிலம். அதனால் 5 நிமிடத்தில் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரலாம். ஆனால் வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். லாரி உள்ளிட்ட பெரிய வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் நிதானமாக வாகனங்களை இயக்க வேண்டும். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தில் ஆண்டிற்கு 200 பேர் பலியாகின்றனர். சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிர் இழப்பு இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும். அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர் கட் அவுட்டுகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சாலையோரங்களில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும்
கொடி கம்பங்கள் அகற்றுவது தொடர்பாக கடந்த 21ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் பேனர்கள், கட் அவுட் அகற்றுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட நாட்களில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதால் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள், வியாபாரிகள் இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும். மேலும் கட் அவுட், பேனர்கள், கொடி கம்பங்கள் வைத்துள்ளவர்கள் தானாக முன்வந்து அகற்றிக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் பள்ளி மாணவர்கள் குறித்து பேச்சுக்கு சபாநாயகர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சபாநாயகர் செல்வம் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களை அவமானப்படுத்தும் விதமாக பேசியுள்ளார். கல்வி சேவையில் நூற்றாண்டை நோக்கி பயணிக்கும் பள்ளிகளை அவமரியாதை செய்யும் வகையிலும் பேசியது கண்டிக்கத்தக்கது. இது மாணவர்கள், பெற்றோர்கள், சிறுபான்மையினர் பள்ளிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் பலர் தனியார் பள்ளிகளில் படித்தவர்கள். அவர்களையும் சபாநாயகர் சைக்கோ என்று சொல்வாரா? குடியரசு தின விழாவில் தனியார் பள்ளிகளுக்கு விருது மற்றும் கேடயம் வழங்கும் அரசையும் சபாநாயகர் பேச்சு கொச்சைப்படுத்தியுள்ளது. தனது செயல்பாடுகளில் சுப்ரீம் கோர்ட் கூட தலையிட முடியாது என்று கூறும் அளவுக்கு சபாநாயகர் பேச்சு ஆணவமாக உள்ளது. சபாநாயகர் மருத்துவரிடம் தனது மனநலத்தை பரிசோதிக்க வேண்டும். அவர் பேச்சுக்கு உடனே வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தொடர் போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் இயக்குநரகம் சார்பாக கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தடகள போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் இயக்குநரகம் 4ஆம் வட்டம் பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டியின் தொடக்க விழா களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தடகள போட்டியின் தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 50 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட மாணவ, மாணவிகள் கலந்து கொள்ளும் இந்த போட்டியில் மாணவர்கள் பிரிவில் 19, 17, 14 வயது ஆகிய பிரிவுகளிலும், மாணவிகள் பிரிவில் 19, 17, 14 வயது ஆகிய பிரிவுகளிலும் கலந்து கொண்டனர். இதில் தடகள போட்டி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் தொடக்க விழா திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி ஆசிரியர் சிவக்குமார் வரவேற்புரையும், தலைமை ஆசிரியர் அறிவழகி முன்னிலையும் வகித்தனர். துணை முதல்வர் சிவக்குமார் தலைமை வகித்தார். விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன் வாழ்த்துரை வழங்கினார். தமிழ் பட்டதாரி ஆசிரியர் பிரேம்குமார் நெறியாள்கையும், விரிவுரையாளர் முனைவர் ரஷீத் அகமது ஆகியோர் நன்றியுரையும் ஆற்றினர். உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ் சார்லஸ் சேவியர், உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதி, நந்தினி போட்டியை ஒருங்கிணைத்தனர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ, மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியானது தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது. இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது பாதுகாப்பாக மற்றும் கடமை உணர்வு குறித்த விழிப்புணர்வு நாடகம் ஈசிஆர் சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் பங்கேற்றார். மேலும் நிகழ்ச்சி அலுவலர் ராஜா, NGO ராஜேஸ்வரி, உழவர்கரை மகளிர் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டவர்களுக்கு LPGயின் பாதுகாப்பு பற்றிய சந்தேகங்களை அறிந்து பயனடைந்தனர். நம்ம எல்லாத்தையும் காலில் எடுத்து வச்சுட்டு நான் கொல்லிக்கு போய் கீரை எல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன். போற இடத்துல கீரை சமைக்கலாம் தானே? எங்க போனாலும் கீரை, நல்லா ஆடாம கீரை சமைக்கிறேன், அதை சமைக்கிறேன்.
தினம் ஏதோ ஒரு கீரை சேர்த்துக்கினா நல்லதுடா. போகிற இடத்துல 4 கீரை பச்சா கலவை கீரை கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் போகிறோம், அங்கெல்லாம் கீரை பார்க்குறோம். சும்மா தானே வரோம். இதை எடுத்துன்னு போனால் அப்படியே பச்சு போட்டு சமைக்கூடாதா? புதுச்சேரியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் பூ பழங்கள் விற்பனை செய்வதற்காக 39 கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் புது பொலிவுடன் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முன்னதாக இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் பூ பழங்கள் வியாபாரம் செய்து வரும் பெண்கள் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் தங்களுக்கும் இடம் ஒதுக்க வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனை அறிந்த கவர்னர் கைலாசநாதன் பாதுகாப்பான முறையில் சிறு கடைகளை அமைக்க அறிவுறுத்தினார். அதன்படி விண்ணப்பித்திருந்த 51 பேரில் 39 பேருக்கு கடைகள் தயாராகி வருகின்றன. பேருந்து நிலைய பணிகள் 95% நிறைவடைந்த நிலையில் பிப்ரவரிக்குள் திறந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய மீனவர் காங்கிரஸ் செயலாளர் காங்கேயன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் குமரன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், விவசாய அணி தலைவர் ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, பார்த்திபன், நாராயணன், சுவாமிநாதன், ராஜா, மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்புராயன், மகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. வில்லியனூர் தாசில்தார் சேகர் அவர்களின் உத்தரவின் பேரில் திருபுவனை தொகுதி சோரப்பட்டு கிராம அலுவலகம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. சோரப்பட்டு விஏஓ அலுவலகம் திறப்பு விழாவில் சிறப்பாளராக ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கிராம நிர்வாக அதிகாரி பக்கிரி பூரணச்சந்திரன் மற்றும் மக்கள் குறையை கேட்டறிந்து சான்றிதழ் வழங்கினார். விழாவில் சோரப்பட்டு விநாயகம்பட்டு கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்து பெரியோர்கள், இளைஞர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள். புதிய விஏஓ அலுவலகம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டதால் கிராம மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அதிகாரி பக்கிரி பூரணச்சந்திரனிற்கு திருபுவனை தொகுதியின் தலைவர் அம்பரீஷ் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார். இந்திய உணவு கழக குடோனில் இருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்புடைய 450 அரிசி மூட்டைகளை லாரியுடன் கடத்திய சம்பவத்தில் அதே நிறுவனத்தில் வேலை செய்து வரும் அலுவலர்கள் 3 பேர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருவாண்டார் கோவிலில் இந்திய உணவு கழக சேமிப்பு குடோன் உள்ளது. இங்கு இருப்பு வைக்கப்பட்டுள்ள அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கடந்த 1 வாரமாக அதிகாரிகள் தணிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது அரிசி மூட்டைகளின் எண்ணிக்கை குறைவது தெரிய வந்தது. இதுகுறித்து இந்திய உணவுக் கழக மண்டல அதிகாரி திருபுவனை போலீசில் புகார் அளித்தார். மேற்கு எஸ்பி வம்சிதர் ரெட்டி மேற்பார்வையில் திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் ஆகியோர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் திருவாண்டார் கோவில் இந்திய உணவு கழகத்தில் குடோன் மேலாளர்களாக பணியாற்றி வரும் அதே பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் மகன் குணாலன், பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுனில்குமார், வில்லியனூர் கோகுல்ராஜ், கண்டமங்கலம் லாரி உரிமையாளர் ஜெயசீலன், சின்னபாபு சமுத்திரம் லாரி டிரைவர் மருதுபாண்டி ஆகியோர் 450 அரிசி மூட்டைகளை லாரியுடன் கடத்தி சென்றது தெரிய வந்துள்ளது. அவர்கள் 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அரிசி மூட்டைகளை கடத்தி சென்று ஏம்பலத்தில் உள்ள 7 ஸ்டார் ரைஸ் மில் வளாகத்தில் பதுக்க வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. 450 அரிசி மூட்டைகளுடன் லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
பெரியாரை நீக்கிவிட்டு இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் அதனால்தான் சீமானும் பெரியாரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார் என நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பார்த்திபன், நான் புதியதாக இயக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பை 90% புதுச்சேரியில் எடுக்கப் போவதாகவும் இதற்கு அரசின் சில உதவிகள் தேவைப்படுவதால் அமைச்சரை சந்தித்ததாகவும் இந்த படத்தில் புதுச்சேரியை சேர்ந்த கலைஞர்களை பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன், பெரியாரை நீக்கிவிட்டு இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் அதனால்தான் சீமானும் பெரியாரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார். எதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தேவைப்படும். அதற்காக ஒரு பெரிய மனிதரை இலக்கு வைத்தால்தான் அதற்கு அடுத்த இடத்திற்கு வர முடியும். உதாரணத்திற்கு சிவாஜியாக வர வேண்டும் என நினைத்தால் ஜெய்சங்கராக அளவிற்காவது வரலாம் என ஆரம்ப காலங்களில் ரஜினிகாந்த் கூறியது போல எம்ஜிஆரை மனதில் வைத்துக் கொண்டால் அந்த இடத்தை அடையாளம் என்பது அவர்கள் எண்ணமாக இருக்கலாம். அதையும் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். நீங்க ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாதான் அடுத்த இடத்துக்கு வர முடியும். அது மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அதை தான் பண்ணாரு, கலைஞரும் அதை தானே பண்ணியிருப்பாரு. காங்கிரஸ்க்கு எதிராக அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பேசினாருங்கிறத பொறுத்து தான் அவரு. ஏன்னா இதை தாண்டி நாங்க வேற ஒன்று செய்ய போறோம்னு சொல்லிட்டு தானே அவங்க வருவாங்க. இப்ப போய் அப்படியே பம்மிக்கிட்டு இல்லைங்க இவங்க பண்றது நல்லா இருக்கு அவங்க பண்றது நல்லா இருக்குன்னு ஒரு நியூட்ரலா எல்லாம் ஒரு தலைவர் வர முடியாது. ஒரு தலைவன் வரணும்னா டெஃபினட்டா அப்படிதான் வரணும். நான் சொல்றது இது எல்லாத்தையும் நான் பொதுவா ரசிக்கிறேன். நான் ஒரு கட்சி சார்ந்தவங்க கிடையாது, பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா என்ன நான் விஜயை சப்போர்ட் பண்ணும்போது உடனே விஜயை சப்போர்ட் பண்றது இல்லை, யார் வந்தாலும் நான் அப்படிதான் செய்வேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு மஞ்சள் துண்டு போத்தி நீங்க தான் அடுத்த தலைவர்னு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன். அப்போ அது ரொம்ப சென்சேஷனலா இருந்தது. அந்த மாதிரி யார் வந்தாலும் நான் அப்படிதான் பாராட்டுவேன். உடனே விஜய் கிட்ட அவர்கிட்ட நான் ஏதோ 2 பெட்டி வாங்கின மாதிரி அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நீங்க விஜய் கூப்பிட்டா போவீங்களான்னா போக மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா நான் போக மாட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். என்னுடைய அரசியல் நோக்கன்றது என்ன இருக்குன்னா, ஏற்கனவே இருக்கிறது இல்லாம வேற ஒரு மாற்றம் ஏற்படணும். அதுதான் ஒரு அரசியலோட நல்ல ஒரு விஷயம்ங்கிறது. அதுதான் அது என்னால பண்ண முடியுமான்னு பார்த்தா எனக்கு இப்ப இருக்கிற கவனம்லாம் சினிமா மேல மட்டும்தான். அதனால அது சின்ன வயசு தானே ஆகுது, இன்னும் கொஞ்சம் பெரிய வயசானதுக்கு அப்புறமேல அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லை, அதுதான் உண்மையும் கூட. விஜய் கையில் இருக்கும் சவுக்கை பார்த்தால் எம்ஜிஆர் பயன்படுத்திய அதே சவுக்கு போல்தான் உள்ளதாக கூறினார். மேலும் உலகமே பாராட்டக்கூடிய நடிகர் அஜித்திற்கு இந்த பத்மபூஷன் விருது கிடைத்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ட்ரோன் பேட்டரி வாங்கி ரூபாய் 14 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி திருமுடி நகரை சேர்ந்தவர் லோகேஷ் ராஜ். கல்லூரி படிப்பை முடித்த லோகேஷ் ராஜ் ட்ரோன்களுக்கான பேட்டரி தயாரிக்கும் தொழிலை தொடங்கியுள்ளார். இவரை தொடர்பு கொண்ட ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த வியாபாரி தனது விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தும் ட்ரோன்களுக்கு பேட்டரி வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதன்படி லோகேஷ் ராஜ் ரூபாய் 13,91,000 மதிப்புள்ள ட்ரோன் பேட்டரிகளை தயாரித்து ஆந்திராவிற்கு அனுப்பியுள்ளார். பேட்டரியை வாங்கிக் கொண்ட நபர் பணம் தராமல் ஏமாற்றி வருகிறார். இது தொடர்பாக லோகேஷ் ராஜ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். வில்லியனூர் ஓதியம்பட்டை சேர்ந்த முகமது ரபிக் ஆன்லைன் லிங்க் மூலம் ரூபாய் 2,500க்கு மளிகை சாமான்களை ஆர்டர் செய்தார். ஆனால் பொருட்கள் அனுப்பப்படாமல் ஏமாற்றினர். வில்லியனூரை சேர்ந்த பூவராகவன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தங்களது கம்பெனி குழுக்களில் உங்களுக்கு LED டிவி, பைக், தங்க நாணயம் விழுந்துள்ளதாகவும் அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என கூறி 19,000 பெற்றுக்கொண்டு ஏமாற்றியுள்ளனர். உருளையம்பேட்டையை சேர்ந்த ராகுல் என்ற வாலிபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்து பகுதி நேர வேலை பார்க்கலாம் என கூறியதை நம்பி ரூபாய் 23,500 செலுத்தி ஏமாந்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் பாஜக கட்சியின் மணவெளி தொகுதியின் தலைவராக பதவியேற்கும் விழா தவளக்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாஜக கட்சியின் மணவெளி தொகுதி தலைவராக பதவியேற்கும் விழா தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் பிரகாஷ் என்கிற லட்சுமிகாந்தன் தொகுதியின் தலைவராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். இதில் முன்னாள் MLA தங்க விக்ரமன், பாஜக மாநில துணைத் தலைவர் பழனி, மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாநில செயலாளர் வெற்றி செல்வன், விவசாய அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன், விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்தி பாலன், அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமாரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் தட்சிணாமூர்த்தி, ஞானசேகரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் ஹேமமாலினி, மாநில துணைத் தலைவி ரேவதி,
ஹரியாங்குப்பம் மாவட்ட தலைவி சுமதி, திருக்கோவில் கமிட்டி மாநில தலைவி பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் இயக்குனர் சக்திவேல் நன்றி கூறினார். பதவியேற்பு விழாவின் ஏற்பாடுகளை ரமேஷ், ராஜதுரை, பன்னீர், குமரன், ஜெயக்குமார், பாண்டியன் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் நிர்வாகிகள் கலைவாணன், மணவெளி ராஜா, பூபாலன், செழியன், நல்ல சிவம், முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற இருப்பதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் சார்பாக புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்டுள்ள வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற இருப்பதால் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. உழவர்கரை எல்லை மாரியம்மன் ஆலயத்தின் 6ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஆதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை எல்லையம்மன் ஆலயத்தின் 6ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆதிராவிடர் நலத்துறை இயக்குனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் இயக்குனர் இளங்கோவனுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவையுடன் கூடிய அன்னதானத்தை இயக்குனர் இளங்கோவன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தால் ஆண்டிற்கு 200 பேர் பலியாவதாகவும், சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர், கட் அவுட்டுகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.